பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் நாம் பேதுருவின் வார்த்தைகளை தியானித்தோம். இந்த வாரம் நான் உபாகமம் புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை அதிகாரங்களிலும் தேவன் என்னுடைய கட்டளையின்படி நட என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். குறைந்தது 40-50 தடவை சொல்லியிருப்பார் என்று நான் யூகிக்கின்றேன். 31-32 அதிகாரங்களிலும் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கூட ஒரே காரியம், என் கட்டளைப்படி நட என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தை என்னை பாதித்தது. ஆகவே இதை பற்றி தியானிக்க இருக்கிறோம். இந்த வாரம் வசனம் வாசிக்க கேட்போம். உபாகமம் புத்தகம் 31வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி. அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அன்று தேவன் சொன்னார், அவர்கள் அப்படி சொல்வார்கள் என்று. எப்படி? தேவன் எங்கள் நடுவில் இல்லாததினால் தீங்கு தொடர்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று தேவன் அன்று சொன்னார். இன்றும் நாம் அதே போலதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 4000 வருஷங்கள் கடந்து உருண்டு ஓடிவிட்டன. இன்றும் தேவன் எங்கள் நடுவில் இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்கிறது என்று நாம் இதயத்தில் சொல்கின்றோம், வார்த்தையில் சொல்கின்றோம், சிந்தனையில் சொல்கின்றோம், கேள்வி கேட்கின்றோம். தேவன் நம்முடைய இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்கின்றோம். 4000 ஆண்டுகளாக சந்ததியாக இந்த வார்த்தை இருந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி தான் தியானிக்க இருக்கின்றோம். ஏன் நாம் அப்படி சொல்கின்றோம்? காலம் முழுவதும் கஷ்டம். எவ்வளவு காலம் பாடுபட்டாலும் வறுமை நீங்குவனா என்கிறது. சதுரப்பாடுபட்டாலும் காலையில் இருந்து இரவு வரைக்கும் இரவும் வேலை செய்தாலும் செலவுக்கு பணம் போத மாட்டேங்கிறது. கைக்கு வாய்க்குமே எல்லாம் சரியாக இருக்குது. குறைகள், தினம் குறைகளை வைத்து சண்டைகள், வீட்டில் சமாதானம் பாதிக்கப்படுகின்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபங்கள், இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த குறைகள் எல்லாம் போய்விடும், செழிப்பு வரும் என்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. 1 வருஷமாக 2 வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காரியம். நம் வாழ்க்கை முழுவதும் இந்த நிலைதான் தோன்றுமோ என்ற பயம் வந்துவிட்டது. பணக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் கடன் சுமை, நோய், நம்ம என்னைக்கு எப்போமோ ஏழை ஆகிவிடுமோ என்கிற பயம், தொழில் போட்டி, தூங்க முடியவில்லை அவர்களால். அவர்களுக்கு ஏழைகள் படுற கஷ்டத்தை விட பணக்காரர்கள் படுற கஷ்டம் அதிகமாக இருக்கிறது. இயேசுவிடம் ஜெபம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த காரியத்திலும் எல்லளவு கூட மாற்றங்கள் இல்லை. புரஜாதி மக்கள் மத்தியில் ஒரு பழமொழி உண்டு, பூடம் தெரியாமல் சாமி ஆடுகிறார்கள் என்று. பூடம் என்பது அவர்களுடைய சிலை அல்லது அவர்கள் மண்ணால் செய்தப்பட்ட ஒரு காரியங்கள். சாமி ஆடுறவங்க முன்னால் நின்று சாமி ஆடணும், அப்படி தான் சரியாக சாமி ஆடுறாங்க. பூடம் ஒரு சாமி ஒரு பக்கம் இருக்குது, அவங்க ஒரு பக்கம் ஆடினான்னா அது தவறுதலாக பண்ணுறதா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம இருக்கிறோம். இயேசுவிடம் அதைத்தான் இதை ஜபந்தான் பண்ணுற மொழிய, இயேசு இந்த பைபிளில் சொல்லி வச்சுக்கின்ற ரகசியங்களை புரிந்து அவர் கையில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏதுவாக நம்மளுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, விவேகம் இல்லை. நாமளும் பூடம் தெரியாமல் சாமி ஆடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் எல்லா ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, இயேசு உங்கள் கிட்ட நின்று கண்ணீரை துடைக்கிறாங்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப திருப்தி. அப்பா, இயேசுல்லா துடைக்கிறார், இனிமே அவனை கண்ணீர் வடிக்க மாட்டோம், நம்ம இயேசு துடைத்து விட்டார் நம்பிக்கை வருது.
மனதுக்குள் மகிழ்ச்சி பொங்குது. அடுத்து சொல்கிறார், உங்களை மார்போடு அணைத்துக் கொள்கிறாருங்கிறாரு. சொர்க்கத்துக்கே போயிடுறான். நம்ம இயேசு நம்மளை மார்போடு அணைத்திருக்கிறார். நம்மளுக்கு இன்னும் எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறோம். அடுத்து சொல்கிறார், உங்கள் கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டதுங்கிறாரு. கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறோம். அப்பா வெற்றி விழா கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். கவலை முடிஞ்சிருதே அப்படின்னு வெற்றி விழா கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். இன்றிலிருந்து நீ உயர்த்தப்படுவாய்ங்கிறாரு. உனது எதிரிகள் மத்தியில் உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்கிறாரு ஊழியக்காரரு. துள்ளி குதிச்சிடுறோம். அப்பாடி எதிரிகளை வர வீழ்த்துறாரு. நம்மகிட்ட உள்ள கஷ்டம் வர நீங்கள் போதுன்னு சொல்லி இயேசுவை புகழ்ந்து துள்ளி குதித்து வாயில் வந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசிடுறோம் நம்ம. ஆனால் வீட்டுக்கு போனால் வீட்டு வாசல்லே பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. கஷ்டம் மேலும் கூடிக்கிட்டே இருக்குது. கவலை புதிதாக வருகிறது. இதை பார்த்து கொண்டு நாம் உயிர் வாழ வேண்டுமா என்ற நினைப்பு கூட வருது. முதல்ல கவலைக்கு கண்ணீருக்கெல்லாம் காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதே மாதிரி கவலை கண்ணீருக்கும் காரணம் கண்டிப்பாக இருக்கும். குடிக்காரங்க கூட சொல்கிறான், கவலையை மறக்க குடிக்கிறன்னு ஒரு காரணம் சொல்கிறான். அதே போல் நம்மிடம் உள்ள வறுமை, நோய், கடன், சண்டை சச்சரவு, வேலையின்மை, இவையெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு. ஏன்னா வருஷக்கணக்காக இருக்கே, நம்ம சின்ன பிள்ளையிலிருந்தே பார்த்துட்ருக்கோம். வீட்டில் வறுமை இருந்துக்கிட்டே இருக்குதே, பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதே, கேட்டதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. கிறிஸ்துமஸுக்கு ஆசை தீர வெடி போடலாம், வெடி போட முடியலையே. நினச்சி சட்டை எடுத்து போடலான்னா போட முடியலையே. பக்கத்து வீட்டெல்லாம் போடுறாங்களே, நம்மளால் செய்ய முடியலையே. அந்த கஷ்டம் வீட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குதே. எங்கள் அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நம்மள்ட்டையும் கஷ்டம் தொடருது, அவங்களுக்கு மேலும் கஷ்டமாகுது. ஏன்னா கடன் வாங்கி அது வாங்கி இது வாங்கி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, பரம்பரையாகவே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது காரணம் இருக்கும். பசிக்குது, சாப்பிட்டோன்னு பசி போயிடுது. இந்த கஷ்டத்துக்கும் விடிவு காலம் கண்டிப்பாக இருக்கும். ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உன் கஷ்டம் இன்றோடு நின்று நீங்கி விட்டது என்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பல தடவை அநேக ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால் ஒன்று தெரியுது, கஷ்டத்தை நீக்கிறது ஊழியக்காரங்க இல்லை. ஊழியக்காரங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை கஷ்டத்தை நீக்காதுன்னு தெரியுது நம்மளுக்கு. அப்போது கஷ்டத்தை நீக்கிறது யார்? கஷ்டத்துக்கு காரணம் யார்? எப்படி கஷ்டத்தை போக்கலாம்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தான் தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஒன்று, நம்ம ஜெபம் சரியாக பண்ணலையா? கண்ணீர் ஒடித்து தானே ஜெபம் பண்ணுறோம். மரியாள் கண்ணீர் ஒடித்த உடனே இயேசு அழுதாரே. லாசருவை எங்கே வச்சிருக்குன்னு தான் அடுத்த கேள்வி கேட்டார். லாசருவே எழும்பி வான்னு உத்தரவு போட்டாரே. லாசரு வந்தானே. நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கமே. கண்ணீரோடு தானே ஜெபமே பண்ணுறோம். கண்ணீர் இல்லாமல் ஜெபமே கிடையாது. எந்த அப்பா அம்மாக்காவது பிள்ளை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை அந்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா? கண்ணீர் எப்படி வருது? குறை சொல்கிறதுனால கண்ணீர் வருது, முறுமுறுப்புனால கண்ணீர் வருது, பிடிக்காத காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, தேவையில்லாத காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, அப்பாவால் கொடுக்க முடியாத காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்ணீர் வருது. மரியாள் லாசருடைய உயிருக்காக கண்ணீர் வடித்தாள். அப்போது நம்ம மாறணும், நன்றி சொல்லணும். கண்ணீருக்கு பதிலாக நன்றி சொல்லணும். இயேசுவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்ல வயசே பார்த்தாது அவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்கிறார், உயிர் கொடுத்துருக்கிறார். என்ன ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள்
இப்போ ரீசெண்டாக அந்த குப்பை பிறக்கிறவங்க இதை காலையிலே வந்துடுறாங்க, 6 மணிக்கு வந்துடுறாங்க எங்கள் தெருவுக்குள்ள. அந்த குப்பை லாரியில் வேனில் பிறக்கிறவங்க நான் வந்து பார்ப்பேன். நல்ல தலை சீவி பூ வச்சு சட்டை போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. 6 மணிக்கே வந்துடுறாங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் நான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் அந்த வேலையை மகிழ்ச்சியாக செய்கிறாங்க. நம்ம எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, சட்டை இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, வேலை இருக்குது. ஆனால் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கண்ணீர் நிற்கவே மாட்டேங்குது. ஏன்? வீடு சின்ன வீடாக இருக்குது, காரு இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல பணக்கார இடத்துல சம்பந்தம் வேணும். காசு பணத்து மேலே உள்ள ஆசை தான் கண்ணீரை வரவழைக்கு. தேவன் எங்கே சொல்லியிருக்கார் பைபிளில் காசு பணம் தருவேன்னு சொல்லி? நம்ம இஷ்டத்துக்கு பைபிளை பற்றி தெரியாமலேயே தேவன்கிட்ட கேட்டு கண்ணீர் வடிச்சிட்ருக்கோம். நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் செய்த காரியங்கள் கோடி கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. கண்ணீரை நிறுத்துவோம், நன்றி சொல்லுவோம். அடுத்து அந்த பெரிய பெரிய கூட்டத்துக்கெல்லாம் நான் போகிறேனே, அந்த பெரிய பெரிய ஊழியக்காரண்டெல்லாம் ஜெபம் பண்ணுறானே, எனக்கு இந்த கஷ்டம் கண்ணீர்லாம் போக மாட்டேக்கேன்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆமாம், பெரிய கூட்டம், அநேகர் போகிறாங்க. பெரிய வாசல், அது இடுக்கமான வாசலில் போகிறவங்க எண்ணிக்கை குறைய தான் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன காரியம் ஞாபகம் வருது. நான் 9th ஸ்டாண்டர்ட் வந்து பாளையங்கோட்டையில் உள்ள கத்தீட்ரல் சர்ச்சில், கத்தீட்ரல் ஸ்கூலில் படித்தேன். அப்போ 8ஆம் எங்கள் ஊரில் பாஸ் பண்ணி அங்கே 9th கொண்டு சேர்க்குறோம். அப்போ தான் ஹாஸ்டலில் சேர்க்குறோம். அப்போ 9th செக்ஷன் பிரிக்கிறாங்க. எங்களெல்லாம் பிரிக்கும்போது 9th Cன்னு ஒரு செக்ஷனுக்கு ஒருத்தனை போக மாட்டேங்கிறான். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த செக்ஷன் மட்டும் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு ஏன் காரணம் தெரியல. நாங்கள் புதுசாக வந்திருக்கோம். ஸோ எங்களை பூரா அள்ளி 9th செக்ஷன் கொண்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் காரணம் தெரியுது. அந்த வாத்தியார் பயங்கரம் அடிப்பாரான். இங்கிலீஷ் வாத்தியாரான் அவர், கிறிஸ்டோபர் அவர் பேர். ஆனால் கிராமர் நல்லா சொல்லி கொடுத்துருவாராம். நாங்கள் நல்லா அடிபட்டோம் 9th Cயில். ஆனால் கிராமர் கற்றுக்கிட்டோம். அந்த கிராமர் எனக்கு இங்கிலீஷ் கிராமர் எங்கே ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா? டிஆர்பியில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூவில் 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. இன்டர்வியூவில் மத்தியானம் 1 மணிக்கு போகிறேன். இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு ஆங்கில பாடல் போயத்தை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். எனக்கு விறுவிறுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு ஃபுல் மார்க் போட்டாங்க. 12 மார்க் இன்டர்வியூ 12 மார்க் போட்டாங்க. எனக்கு இடுக்கமான வாசல் வழியாக தான் நான் போனேன். ஆனால் அது ஃபுல் மார்க் கிடச்சிது. அதே மாதிரி நம்ம எந்த சபையில் வச்சுருக்காரோ தேவன், எந்த கோயிலில் வச்சுருக்காரோ, எந்த சர்ச்சில் வச்சுருக்காரோ, எந்த சர்ச்சில் நாட்டப்பட்டிருக்கோமோ அங்கேயே இருக்கணும். நம்ம அங்கே கூட்டும் போது, இங்கே கூட்டும் போது, அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது ஓடக்கூடாது. அப்படி ஓடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கஷ்டங்கள் கண்ணீர்கள் மேலே அதிகமாக தான் செய்யும். எந்த சர்ச்சில் நாட்டப்பட்டிருக்கீங்களோ அதில் சர்ச்சில் இருங்க. அவர் தான் உங்கள் பாஸ்டர், அவர் தான் உங்கள் ஐயர்வாள், அவர் தான் உங்கள் பாஸ்டர், உங்கள் ஃபாதர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. அவர் சொல்கிறபடி நடங்க. ஏன்னா அவர் சொல்லலை, தேவன் சொல்கிறாராங்க. அவர் வேதத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வேதத்தில் உள்ளதை பிடிச்சிக்கிடுங்க. யார் என்ன சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுது, வேதத்தை அவர் விளக்கி சொல்லுவார். அதை பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு தேவன் அதுதான் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம அங்கே கூட்டம் வருது, இங்கே கூட்டம் வருது ஒன்றா, அதெல்லாம் அங்கே போனால் காதுக்கு இனிய பிரசங்கம் இருக்கும். அது நடந்துடும், இது செஞ்சிருவார், அது செஞ்சிருவான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் நடக்காது. கஷ்டம்தான் கூடும், பணம் தான் செலவாகும். நம்ம தேவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ, எந்த சர்ச்சுக்கு நம்ம போயிட்டுருக்கோமோ அந்த சர்ச்சுக்கு கரெக்டாக போய் அந்த ஃபாதர் சொல்கிறத, அந்த சர்ச்சு மாஸ்டர் சொல்கிறத கேட்டு நம்ம ஒழுங்காக நடந்தோம்னா நம்ம கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அடுத்து ஊழியம். கிராம ஊழியத்துக்கு ஓடி போயிடுறாங்க. வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா வச்சாங்களானே தெரியாது. கிராம ஊழியம் சனிக்கிழமை நான் போய் ஆகணும் ஓடிடுறாங்க. தெரு ஊழியத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஊழியங்கிறாங்க, இந்த ஊழியங்கிறாங்க, எல்லா ஊழியத்துக்கும் ஓடிடுறாங்க. முழு ஜபத்துக்கு ஓடிடுறாங்க. குடும்பம்னு இருக்கு, கணவன் இருக்காரு, பிள்ளைங்கன்னு இருக்குது. அதில் என்ன பண்ணுது, என்ன செய்யுது,
கேட்டால் அது தேவன் பார்த்துப்பார். தேவன் அவர் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏன் குடும்பத்தை கொடுக்குறார்? குடும்பம் தான் சபை. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிள்ளைங்க, கணவன், மனைவி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க அதான் முதல்ல தேவன் ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் கணவன் மனைவியாக படைத்தார், குடும்பமாக படைத்தார். அக்கா தங்கச்சியாக படைக்கலை, அப்பாவும் மகளாக படைக்கலை, கணவன் மனைவியாக படைத்தார். குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல குடும்பம், ரெண்டாவதாக மற்றது. அதை விட முதல்ல நம்ம ஆவியின் கனி கொடுக்குறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம். என்ன ரட்சிப்புன்னே தெரியல. ஆவியின் கனி கொடுத்தா தான் ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பு ஒவ்வொரு நிமிடமும் மழுங்கும். ஒவ்வொரு நிமிடம் ரட்சிப்பு காணாமல் போகும். ஒவ்வொரு நிமிடம் ரட்சிப்பை புதுப்பிக்கணும். கடைசி வரை நிலைநிறுத்திக்கவனே ரட்சிக்கப்பட்டான் பைபிள் சொல்லுது. ரட்சிப்புங்கிறது தினம் தினம் புதுப்பிக்க வேண்டும். நிதானித்து அறிந்து நம்ம மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆவியின் கனி கொடுக்கணும். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம பிள்ளைகளை மாற்றும், குடும்பத்தை மாற்றும், கணவனை மாற்றும், பிள்ளைகளை மாற்றும், பக்கத்து வீட்டுக்காரங்களை மாற்றும், சொந்தக்காரங்களை மாற்றும். அதுதான் ஊழியம். நம்ம மாறணும், நம்ம குடும்பம் மாறணும், சொந்தக்காரங்க மாறணும், தெரு மாறணும். நம்மளை இயேசுவை போல் நம்மளை பார்க்கணும். இவர் பொறுமைசாலி, இவர் அன்புள்ளவர், எல்லாத்தையும் பொறுத்து கொள்வார். நம்ம என்ன தான் கோவப்பட்டாலும், நம்ம என்ன தான் குறை சொன்னாலும் நம்மகிட்ட தாழ்மையாக வந்து விட்டு கொடுத்து நம்மகிட்ட பேசுவார். நம்மளுக்கு உள்ள நன்மைகள்லாம் செய்வார் அப்படின்னு பிறர் நம்மளை பற்றி நினைக்கணும். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதான் முதல் ஊழியம். அதை விட்டுக்கிட்டு ஊருக்கு கட்சிக்காரங்க போகிற மாதிரி ஊழியத்துக்கு போய் வெறும் பரிசுத்தம் இல்லாத வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒன்றும் செய்யாது. எந்த அற்புதமும் நடக்காது அங்கே ஊழியத்தில். அங்கே ஊழியத்துக்கு போயிட்டு என்னென்ன எதிர்பார்க்குறோம்? ஊழியத்துக்கு போயிட்டோம்பா, எனக்கு இதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு, ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறதுக்கு. அது இல்லை ஊழியம். ஸோ அப்போனா முதல்ல கண்ணீர் கவலைகள்லாம் மாறுறதுக்கு இந்த ஊழியம் இல்லை, தனி ஊழியம், பர்சனல் ஊழியம், குடும்ப ஊழியம், சொந்தக்காரங்கள் ஊழியம். இது பண்ணாதான் நம்மளுக்கு கவலை கண்ணீர் இல்லாமல் வாழ முடியும். அடுத்து தசம பாகம். அதை கொடுக்க முடியாட்டாலும் காணிக்க கொஞ்சம் கொடுத்துறேன்னு நம்ம சொல்கிறோம். தேவனுக்கு செய்கிற ஒரு சின்ன காரியம்னா இதுதான். நம்ம முழுமையாக செய்கிறதுன்னா அதில் கூட நம்ம கொஞ்சம் குறை வச்சிடுறோம். சில குறை வைக்காமல் இருக்க முயற்சி பண்ணணும். அந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த காரியமும் அவர் பாதையில், நீதியின் பாதையில் நடக்க நம்ம ஆயத்தமாயிடுவோம். நம்மளை தேவன் தயார்படுத்திடுவார். நம்ம மனம் அதையும் செய்ய தூண்டும், ஆசைப்படும். அந்த நீதியின் பாதையில் பாதங்களை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இது காசு பணம் மேட்ரு. இது பெரிய பணமாக இருக்கும். பணங்கிறது பெரிய காரியம். அதை கொடுத்துருன்னு வச்சுடுங்க, நம்ம ஒவ்வொரு காரியமாக நீதியின் பாதையில் எடுத்து வைப்போம். ஆனால் காசு பணத்தை கொடுத்துக்கிட்டு எனக்கு அதை தந்துடுவார், இதை தந்துடுவார் அப்படி எதிர்பார்க்குறது இல்லை. அதுக்கு இல்லை காசு பணம். அது கடன். அவர்கிட்ட வாங்கின கடன். அவர் கொடுத்ததில் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்குறோம். அது அன்பின் உண்மை. அது நம்ம உண்மையாக இருக்கும். அவர் அன்புக்கு காட்டுற உண்மை அது நம்ம. அதனால் காணிக்க கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி, லஞ்சம் கொடுத்து தவறுகளிலிருந்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து இந்த தவறுகளிலிருந்து நம்ம தண்டனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிற மாதிரி காரியம் இல்லை. இது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு சின்ன காரியம். அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய நீதியின் பாதையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க உதவி பண்ணுவார். ஸோ கண்ணீர் கவலை நீங்கணும்னா இதை நம்ம செய்யணும். அடுத்து சர்ச்சுக்கு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போயிடுவேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக போவேன். வீட்டிலேருந்து பிறட்டு போக லேட் ஆகிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, தேவன் வல்லவர், மகிமை பொருந்தியவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், இந்த உலகத்தை நிர்ணயம் பண்ணினவர், சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் மச்சங்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் நம்மளையும் படைத்தவர். அவர் வாசம் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். நம்ம அவரை பார்க்க போகிறோம். நம்ம
பயம் வேணும் நம்மளுக்கு. அதில் பக்தி பயத்தோடு இருக்கணும். சரியான நேரத்தில் போகணும். நம்ம வேறு ஏதாவது விஐபி, உலக விஐபி வராங்க, ஒரு அமைச்சரை பார்க்க போகிறோம், நம்ம அமைச்சர் 8 மணிக்கு தான் போனால் பார்க்கலான்னு சொன்னால் 7:45 போய் நின்றுதோம் இல்லை அங்கே போய். அதே மாதிரி நம்ம தேவன் எல்லாருக்கும் மேலானவர். அவர் கொடுக்குற மரியாதை அது. சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறது, நம்ம ஒரு சர்ச்சுக்கு ரொம்ப ஒழுங்காக போக முயற்சிக்கணும். கரெக்டத்துக்கு சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அவருடன் பேசுகிற இடம். நம்ம பேசுகிறத அவர் நம்மகிட்ட பேசுகிறதுக்கு உள்ள இடம் அது. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோங்கிறதையும் தேவன் நம்மகிட்ட சொல்லுவார். நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் தேவன் அங்கே சொல்லுவார். அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடுங்க நம்மளுக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய சாப்பாடு. தேவனோட பேசுகிறாருன்னு நினச்சி நம்ம அங்கே போகணும். தேவன் நம்ம குறைகளை சொல்லுவார், தேவன் நமக்கு வழிகாட்டுவார். தேவன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 7 நாள் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம கடந்து போகணும். அதுக்கு தேவன் எனக்கு வழி சொல்லுவாருன்னு நினச்சி போகணும். நாங்கள் வழி கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும். அதன்படி அந்த அடுத்த வாரத்தை நம்ம பாவம் இல்லாமல் கடக்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஆலயம் ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்கு சரியான நேரத்தில் போகணும். நம்ம கண்ணீர், கவலை, நம்ம அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்க கேட்போம். உபாகமம் 31:17 வசனம். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். நம்ம அப்படி சொல்லாமல் இருப்போம். தீங்கு நம்மளை தொடராமல் இருக்கும். தேவன் நம்முடைய இல்லையோன்னு சந்தேகப்பட மாட்டோம். தீங்கு இல்லாமல் இருப்போம். இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் சரியாக செஞ்சா. அடுத்து வேதம் வாசிக்க முடியவே மாட்டேங்குது. அதை வாசிக்க பழகவே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேத வாசிப்பு. பைபிள் சொல்லுது, என் வேதத்தை வாசிக்காமல் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லுது வேதம். ஜெபம் அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணாதங்க. பைபிளை வாசிச்ச பிறகு ஜெபம் பண்ணு. பைபிளை வாசிக்காமல் ஜெபம் பண்ணாதங்கன்னு சொல்லுது வேதம். வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மக்கள்லாம் எழுப்புதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க. அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எழுப்புதல் வரும். எப்போ வரும்னா, இந்த ஆர்ப்பாட்டங்கள் பூரா பைபிளை வாசிங்கன்னு சொல்லணுன்னு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. பைபிளை வாசிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பைபிளை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்போ சொல்கிறாங்களோ, எல்லாரும் சொல்கிறாங்களோ, இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கல்ல, இதே மாதிரி பைபிள் வாசிப்புங்கிறது இது இந்துக்கெல்லாம் ஒரு காரியம் பண்ணுறாங்க. மகாபாரதம் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு வாரத்தை நியமித்து ஒரு இடத்தை நியமித்து அங்கே மகாபாரதத்தை வாசிக்காது எல்லாம் உட்காந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் வேதத்தை வாசிக்க சொல்லி உட்காந்து கேட்கணும். அப்படி நடக்கணும். உபவாச கூட்டங்கள் அப்படி நடக்கணும். வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்க எழுப்புதல் உள்ளே இருந்தால் வெளியில் போகணும், வெளியிலேருந்து உள்ளே வராது. நம்மகிட்ட இருந்தால் எழுப்புதல் வெளியில் போகணும். நம்மகிட்ட இருந்தால் சாந்த குணத்தை மக்கள் பார்க்கணும். நம்மகிட்ட இருந்தால் பொறுமையை மக்கள் பார்க்கணும். நம்மகிட்ட இருந்தால் மன்னிக்கிற இருதயத்தை மக்கள் பார்க்கணும். நம்மகிட்ட இருந்தால் கருணையை பார்க்கணும். காருண்யத்தை மக்கள் பார்க்கணும். அதன் மூலமாக இயேசு தான் கடவுள்னு பிரஜாத மக்கள் நம்பணும் நம்மளை பார்த்து. ஸோ எழுப்புதல் நம்மகிட்ட இருந்தால் வெளியே போகணும். அதுக்கு வேதம் வேணும். வேதம் வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு இருந்தால் தான் நம்ம கண்ணீர் இல்லாமல் நம்ம பூமியில் வாழ முடியும். அடுத்து பெரிய ஊழியக்காரங்க பண்ணும் பிரசங்கத்தெல்லாம் நான் டிவியில் கேட்குறேன். அப்படியும் எனக்கு கண்ணீர் கவலை கஷ்டங்கள்லாம் போக மாட்டேங்குன்னு நம்ம நினைக்கிறோம். டிவியில் பெரிய பிரசங்காரங்க ஊழியங்களை கேட்டு அவங்க வார்த்தைகளை கேட்டுட்டா கண்ணீர் கவலை பேரும் அவர் பெரிய ஊழியக்காரன் நம்புகிறோம். ஊழியத்தில் பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரெலாம் கிடையாது. ஊழியக்காரர் ஆடா ஊழியக்காரர் ஓனாயான்னு தான் பார்க்கணும். ஊழியக்காரர் ஆடாக இருந்தால் தேவனுக்கு ஊழியம் பண்ணுவார். எல்லா மகிமையும் தேவனுக்கு கொடுப்பார். தேவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லுவார். தேவன் சொன்ன கற்பனையின் கட்டளைப்படி நடங்கன்னு சொல்லுவார். தேவன் சொன்ன கற்பனையின் கட்டளைப்படி நடக்க ஆலோசனை கொடுப்பார்.
தேவனை பற்றி பேசுவார். இவர் ஆடு. ஓநாயி தன்னை பற்றி பேசும். நான் பெரிய அற்புதம் பண்ணுறவன், தன்னுடைய புகழுக்கு, தன்னுடைய பெயருக்கு, தன்னுடைய காசுக்கு, தன்னுடைய மகிமைக்கு ஊழியம் பண்ணும். அது தன்னை பற்றியே பேசும். அது நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த அற்புதம் நடந்துச்சு. இந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன், இந்த அற்புதம் நடந்துச்சு. அந்த அம்மா வந்து சொன்ன, அந்த அம்மா வந்தாங்க, பார்த்த உடனே நான் புட்டு வச்சுட்டேன் தீர்க்க தரிசனத்தை அப்படின்னு அந்த அந்த ஓநாய் சொல்லும். ஊழியக்காரங்களில் இதுதான் வேறுபாடு. நம்ம எந்த ஊழியக்காரர்கிட்ட போகணுன்னு முடிவு பண்ணிக்கணும். யார் ஊழியம் பண்ணுறாங்கன்னு முடிவு பண்ணிக்கணும். யார் தேவனை பற்றி அறிவிக்காங்களோ, யார் தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் நடக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்களோ, நடக்காமல் தான் குற்றம்னு சொல்கிறாங்களோ, நடக்க ஆலோசனை சொல்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் தவறி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரங்க. அவங்கக்கிட்ட அவங்க வார்த்தைகளை கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் பாஸ்டர் சொல்கிற வார்த்தையை இதை மாதிரி பிரித்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணீர், கவலை, கஷ்டம் இருக்காது. தேவன் நம்மோடு இருக்கார் நம்ம சொல்லுவோம். நம்ம அடுத்து வீட்டில் ஜெபக்கூட்டத்தை நடத்தினா நம்ம வீட்டில் சாபம் பாவம்லாம் பேருன்னு சொல்லி நம்பி கடனை வாங்கி ஜெபக்கூட்டத்தெல்லாம் நடத்தி பார்த்துட்டேன். பணத்தை செலவழித்து ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபக்கூட்டத்தெல்லாம் நடத்தி பார்த்துட்டேன். ஒன்றுமே போல. எப்படி போவோம்? நம்ம உயிருள்ள தேவனை விக்கிரகம் ஆக்குறோம். விக்கிரகத்தை படைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்பெஷல் பூஜை பண்ணுறாங்க. மண்டகப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. ஜாதிக்காக, குடும்பத்துக்காக, பெயருக்கு புகழுக்காக நடத்தும். அதே மாதிரி காரியங்கள் இது. தேவன் வீட்டில் கூட்டம் நடத்தினாலும் தேவனை பற்றி பேசுகிறாங்க. தேவனை பற்றி அடுத்தவங்க கேட்பாங்க. நம்ம தேவனை பற்றி அடுத்தவங்க கேட்க வைக்கிறது நம்மளுக்கு காசு பணத்துக்கு கஷ்டம் பேரும், நம்மளுக்கு பணக்காரன் ஆயிடுவோன்னு நம்பி கேட்க வச்சா, அப்படி செஞ்சால் அது ஊழியமா? அதுக்கு தேவன் இறங்குவாரா? நம்மளே இயேசுடைய கற்பனையும் கட்டளையும் கை கொள்ளாமல் இருந்தால் அதை நம்ம வீட்டில் நடக்கிற கூட்டத்து மூலம் வர்ற வார்த்தைகளை கேட்குறவங்க எப்படி அதை கை கொள்ளுவாங்க? காசு பணம் தான் வேஸ்ட். அதனால் நம்ம உயிர் உள்ள தேவனை விக்கிரகம் ஆக்குறோம். நம்ம அவருக்கு தேங்காய் பழம் உடச்சி வச்சு வழங்குற மாதிரி, நான் என் வீட்டில் கூட்டம் நடத்துகிறேன், எனக்கு அதை தந்துரு இது தந்துருன்னு அவர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கோம். நம்ம இல்லை, கவலை கண்ணீர் போகாது. நம்ம மாறணும். அவருடைய கட்டளைப்படி நம்ம மாறணும். அவர் உயிருள்ள தேவனை நினைக்கணும். அவரை பார்த்துட்டு இருக்காருங்கள பயம் வேணும். உண்மை உத்தவமாக நடக்கணும். வேதத்தை வாசித்து அதுபடி நடந்தால் தான் மாறும். அடுத்தது, குடும்ப ஜெபத்தை தான் நடத்த முடியல, சாத்தான் தடுத்துடுறான். மற்ற எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வறுமை தொடர குடும்ப ஜெபம் நடத்தாதான் காரணம். பரம்பரையாக வறுமைக்குள்ளே சிக்கி தவிச்சிட்டு இருக்க பார்த்தீங்களா? நான் வீட்டை சுற்றி பாருங்கள், பரம்பரையாக வறுமையில் இருப்பாங்க. அம்மாக்காரியும் சிட்டைன்னு சொல்லுவாங்க, வட்டிக்கு வாங்குறத வாங்கிட்டு இருப்பாங்க. மகளும் வாங்குவா. அவங்க கடன் வாங்குறது தான் அவங்களுடைய மாத சம்பளம் வாங்குற மாதிரி. அவங்க கடனை திருப்பி கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. கொடுக்க முடியாதேங்கிற தெரியாது அவங்களுக்கு. அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் வேணும் கையில். ஸோ அப்போ எவன்டையா கடனை வாங்கிடுறது. செலவழிக்கணும் ஆசை இருக்குது, அதை செய்யணும் இதை செய்யணும், செலவழிச்சிடுறது. திருப்பி அவன் வந்து வீட்டில் வந்து நிற்பான், ஏசுவான், பேசுவான், கவலைப்படுறது, கண்ணீர் படுறது, கஷ்டப்படுறது. பரம்பரையாக வறுமை. காரணம் குடும்ப ஜெபம் இல்லாதது. குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்க இயேசுவை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய வாய்ப்பு. நம்ம பிள்ளைங்க பைபிளை வாசிக்க வைக்க, நம்ம பிள்ளைங்களை பாட்டு படிக்க வைக்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை தெரியப்படுத்த, இயேசுவை பற்றி சொல்ல, இயேசுவின் வல்லமையை விளங்க வைக்க, இயேசு விட்டு பிரிஞ்சு போனால் கெட்டக்குமார மாதிரி படுற கஷ்டங்களை நம்ம பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், குடும்ப ஜெபம். அதை கண்டிப்பாக நடத்தினதை யார் வந்தாலும் வராட்டாலும் நம்ம உட்காந்து ஒரு பாட்டு படித்து, ஒரு ஜெபம் பண்ணி, ஒரு வேத பகுதியை வாசிச்சிடணும். வருவாங்க, மகன் வருவான், கணவன் வருவாங்க, மனைவி வருவாங்க. காலங்கள் ஆகும் அதுக்கு வர்றதுக்கு.
அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க. நீங்கள் வரலன்னு சண்டை போடக்கூடாது. உங்கள் கடமை 8 மணி ஆகிட்டுனா குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சிடானு. அவங்கவுங்க ரூமில் உட்காருவாங்க, அவங்கவுங்க உட்கார இடத்துலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் பாட்டு படிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பைபிள் வாசிங்க. ஒரு நாள் வரும் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பண்ணுவாங்க. தேவன் அதை செய்வார். அதை குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானது. குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கள், அதில் உள்ள மகிமை உங்களுக்கு தெரியும். காசு பணம்லாம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்கும், செலவு குறையும், நோய் இல்லாமல் ஆகும். ஏன்னா ஞானம், அறிவு. நோய் இல்லாமல் ஆகிறதுக்கு, செலவு குறையிறதுக்கெல்லாம் அற்புத அடையாளம் இல்லை. அறிவு, ஞானம், விவேகம், பைபிளில் சொல்லப்பட்ட ஆலோசனை. இதை அற்புதம்லாம் எடுத்துக்க வேண்டாம். பைபிளில் உள்ள காரியங்களை எல்லாம் பண்ணோம்னா அது அற்புதம் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை ஒழுங்காக பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு மேன்மையை தரும். அதுதான் அற்புதம். அதை பற்றி புரியாமல் தெரியாமல் இருக்கவங்க தான் அற்புதம் சொல்லிட்டு இருக்காங்க. பைபிளில் படி செயல்பட்டால் எல்லாமே அற்புதம் தான் பைபிளில். அடுத்து அந்நிய பாஷை. நான் அந்நிய பாஷையிலெல்லாம் பேசி நான் ஜெபம் பண்ணுறேனே, அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசி ஜெபம் பண்ணுறேனே, எனக்கு கவலை கஷ்டம் போக மாட்டேக்கேன்னு நினைக்கிறோம். பைபிளில் அந்நிய பாஷை என்பது வேறு ஒருவருடைய உண்மையான பாஷை. வேறு ஒருவருடைய பாஷையை நாம் பேசுவது தான் அந்நிய பாஷையை ஒழிய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது இல்லை அந்நிய பாஷைன்னு வேதம் சொல்லுது. பவுல் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷையை மூளையிலேருந்து பேசுகிறேங்கிறாரு, என்னுடைய மூளையிலேருந்து பேசுகிறேங்கிறாரு. அணிச்ச செயல் இல்லை, அதை அவர் சிந்தனையில் பண்ணுறாரு. அந்நிய பாஷை பேசுகிறாரு. நம்ம அணிச்சையில் பேசுகிறோம், அணிச்ச செயலாக பார்த்திடுறோம் அந்நிய செயல். அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை சிந்தித்து என் மூளையிலேருந்து பேசுகிறேங்கிறாரு பவுல். அந்நிய பாஷைங்கிறது வேதத்தை பற்றி இப்படி விளக்கம் சொல்கிறது. அந்நிய பாஷையை பேசுகிறதுனால அற்புதம் வந்துடாது. அந்நிய பாஷையை பேசுகிறதுனால கண்ணீர் கவலைலாம் நீங்கிறாது. வேதத்தின் படி நடக்கணும். கர்த்தர் சொன்ன காரியங்களை செஞ்சாதான் அந்த காரியங்கள்லாம் சரியாகும், கவலை கண்ணீர்லாம் நீங்கும். கடைசியாக ஒரு காரியங்களை சொல்லி முடிக்க போகிறோம். காலை ஜெபம் தான் பண்ணவே முடியல, எந்திக்கவே முடியல, இன்னும் படுக்கவே லேட் ஆகிடுதுங்கிறோம். நம்ம சாத்தான் நம்மளை அப்படி பண்ணுறான். 11 மணி வரைக்கும் உட்கார வைக்கிறான் சாத்தான். 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பார்க்க வைக்கிறான், டிவி பார்க்க வைக்கிறான், செய்தி பார்க்க வைக்கிறான். ஏன்னா காலையில் எந்திக்க கூடாதுன்னு அவன் தடுக்கிறான். எந்திரிச்சா புது கிருபை வந்துடும், புது பள்ளம் வந்துடும். இயேசு நம்ம கூட அன்றைக்கி பூரா இருப்பார். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை சாத்தான் தடுக்கிறான் நம்மகிட்ட இருந்து. கரெக்டாக 9 மணிக்கு படுத்துறான்னு, 9, 9 ஆயிட்டுனாலே படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடணும். நம்ம கரெக்டாக 5 மணிக்காவது எழுப்பிறானு. 4 மணிக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. அது 3:30 மணிக்கு எழுமணுங்கிறாங்க. 3:30 மணிக்கு இந்த உலகம் கம்ப்ளீட்டாக அமைதியாக இருக்குமா? ஏன்னா தேவன் ஏதேன் தோட்டத்தில் எப்போ உலாவம் வந்தார்? குளிர்ச்சியான அதிகாலை வேளையில் உலாவம் வந்தார். அந்த வேலை தான் 3:30 மணி அப்படிங்கிறாங்க. சயின்ஸ் சொல்லுது அதிகாலை தான். அப்போ தான் எல்லா சத்தங்களும் அடங்கி எல்லா வெப்பங்களும் தணிந்து குளிர்ச்சியான வேலை ஆரம்பிக்கும். அதான் மெடிடேஷனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு சரியான நேரம்னு சொல்கிறாங்க. 3:30 மணியை எந்திக்கிறது கஷ்டமான காரியம். நம்ம அட்லீஸ்ட் 6 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுத்துருங்க. 6 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரம் தேவனுக்கு. அட்லீஸ்ட் 5 மணிக்கு எந்திரிச்சு ப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு 6 மணி 6:15 வரைக்கும் 6:30 வரைக்குமே உட்காந்து இயேசுக்கிட்ட என்ன கேட்கணும், ஜெபம் பண்ணணும். எப்படி அதை தான் கேட்கக்கூடாது. இயேசுவே, நான் இன்றைக்கி காரியங்களை கோவப்படக்கூடாதுப்பா, நீ ஞானமாக நடக்கணும்பா, நான் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளை போல் பாவித்து நடக்கணும்பா, என்னுடைய கண்ணில் பரிசுத்தம் இருக்கணும்பா, என்னுடைய வாயில் தாழ்மை இருக்கணும்பா, என்னுடைய சிந்தனையில் ஒருமுகம் இருக்கணும்பா, நான் வேதத்தை வாசிக்கணும்பா, இன்னைக்கு என்னை எல்லா நண்பர்களையும் உண்மையை பேசணும்பா, இன்னைக்கு இதுதான் ஜெபமாக இருக்கணும். எனக்கு அது செஞ்சிடறேன், அந்த துட்டு வந்துடணும், இந்த துட்டு வந்துடணும், எனக்கு அந்த காரியத்தில் லாபம் கிடச்சிடான்னு இப்படி உலக பிரகாரமான அழிவும் காரியத்தை காலையில் ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த ஜெபத்தை பண்ணுங்க, இதுக்குள்ளே அது அடங்கியிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடினா எல்லாம் கூட கொடுக்கப்படும், ஃப்ரீயாக தருவார் தேவன்.
எல்லாம் ஃப்ரீயாக தருவார். வேலை கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் வேலைக்காக காசு பணம் கொடுத்து முயற்சிலாம் பண்ணால் வேலை கிடைக்காது. நீங்கள் நீதியின் பாதையில் நடங்க, வேலை கிடைக்கும், சமாதானம் வரும். காசு பணம் இருக்காது நம்மகிட்ட, ஆனால் போதுமன்ற மனம் இருக்கும். அந்த போதுமன்ற மனம் இல்லாமல் தான் பணக்காரன்லாம் ஓடிட்டடைகிறான், கோடீஸ்வரன்லாம் ஓடிட்டடைகிறான். தூங்க முடியாமல் தூக்க பாத்திரம் போட்டு தூங்கிட்டு இருக்கான், சாராயம் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம். வாழ்க்கையில் 5 இட்லி தான் வேணும் ஒரு நாளைக்கு. காலையில் சாப்பாட்டுக்கு 5 இட்லி, 50 இட்லி எதுக்கு? தூர தான் போடணும், சாப்பிட முடியாது. அதை அவன் 50 இட்லி தேடிட்டு அலையிறான். 5 இட்லி நம்மளுக்கு போதுமன்ற மனம் இருக்கும். யார்ட்டையும் கடை வாங்காமல் பகல் பூரா உழைச்சி, உண்மையும் உத்தமமாக உழைச்சி, வேர்வை சிந்தி, சிக்கனமாக இருந்து சேமித்து நம்ம வாழணும்னு சொல்லி கால ஜபத்தில் கேட்கணும் இறைவன்கிட்ட. இறைவன் அதை கட்டளையிடுவார். நம்ம கெட்டதெல்லாம் இறைவன் செய்வார். அந்த நேரத்தில் இந்த புது கிருபை தருவேங்கிறார் தேவன். இதை செஞ்சிட்டோம்னா நம்ம நீதியின் பாதையில் நடந்துடுவோம். நம்ம கவலை, கஷ்டம், கண்ணீரெல்லாம் இருக்காது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுவோம். ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு கட்டு இருக்கும்பாங்க. அதுக்கு என்ன செய்யுன்னு கேட்டால், நான் கூட்டத்துக்கு வாங்கம்பாங்க. அந்த கூட்டத்தில் போனால் தலையில் கை ஜெபம் பண்ணுவாங்க. திடீர்னு கீழெல்லாம் விழுவோம், உருளுவோம், எந்திப்போம், கட்டு நீங்கிட்டும்பாங்க. காணிக்கை கொடுத்துட்டு வந்தால் அதே பிரச்சனை தான் வீட்டில் இருக்கும். கட்டுனா என்ன தெரியுமாங்க? தேவனுடைய கட்டளைப்படி நடக்காதான் கட்டு, உங்கள் இஷ்டப்படி நடக்கிறதான் கட்டு, சாத்தானுடைய குணத்தை உடையிறதான் கட்டு, அழியும் பொருள் தேவைன்னு ஓடுற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கட்டு. தேவன் பைபிளை வாசித்து அவர் சித்தப்படி கட்டுறபடி நடந்தால் கட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். தேவன் நம்ம கூட எப்போதுமே இருக்கிறாருன்னு நினச்சி இருக்கலாம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்கள் கடவுளை அண்டி சேர்றதுக்குடைய காரியங்களில் உள்ள குறைபாடுகள்லாம் சரி செய்து தேவன் நம்மளோட இருக்க வைப்போம். தேவன் நம்மளோட இல்லைங்கிறது கண்ணீர் வடிக்காமல் இருக்க தேவன் கூட நம்ம இருப்போம், நம்ம தேவன் கூட இருப்போம், தேவன் நம்முடன் இருப்பார். நம்ம இந்த மாற்றங்களெல்லாம் பண்ணி அவருடைய கட்டளையிலும் கற்பனையிலும் கை கொண்டு வாழ்ந்தோமானால் நாம் அப்படி சொல்ல மாட்டோம். அந்த கடைசி வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். நம்ம இப்படி சொல்ல மாட்டோம். தீங்கு நம்மளை தொடராது, தேவன் நம்ம கூடயே இருப்பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீர் எங்கிட்ட பேசின தயவுக்காக நன்றியப்பா. நீங்கள் சொன்ன ஆலோசனைக்காக நன்றியப்பா. இயேசுவே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 10 100 கணிதரட்டும் அப்பா. இங்கே இதயத்தில் பதியட்டும் அப்பா. அந்த வார்த்தைகள் அந்த இதயத்தில் பதிந்து அது மூளையில் சென்று அந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் அப்பா. அந்த வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்யட்டும் அப்பா. இவைகளை பூரா நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு திராணியை தாரும்பா. இதை செயல்படுத்தவே உம்மிட்ட நாங்கள் ஜெபம் பண்ண கிருபை பாராட்டும் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையையும், நீர் சொன்ன ஒவ்வொரு செயலையும் நாங்கள் இன்றையில இருந்து நாங்கள் சரியாக செய்ய எங்களுக்கு பலன் தாரும் அப்பா. எங்கள் கிருபை பாராட்டும் அப்பா. எங்களை தெரிந்து கொள்ளும் அப்பா. எங்களை முன்குறித்த தயவுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, எங்கள் பெயரை உன் புத்தகத்தில் எழுதி வையும் அப்பா. அதுக்கு தேவையான காரியங்களெல்லாம் இந்த காரியங்களை செய்ய கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.